நேற்றைய மகரிபிலிருந்து துல்ஹஜ் மாதத்தின் பிறை துவக்கமாயிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ்க்கையை முதலீடாக கொடுத்திருக்கிறார். எதற்கு? மறு உலகத்திற்கு தேவையான விஷயங்களுக்கான முதலீடாகத்தான் வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்து கொண்டே இருப்பது இருக்கிறது, அது படிப்பினை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானம் பூமி படைத்ததிலேயும் அதே போல இரவு பகல் மாறி வருவதிலேயும் அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவுதான் நாட்கள் மாதங்கள் வந்தாலும் அல்லாஹ் தஆலா சிலவற்றை சிலரை விட சிறப்பாக்கி இருக்கிறார். அல்லாஹ் சொல்வான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். அதில் 4 மாதங்கள் சிறப்பானது, சங்கைப்படுத்தக்கூடியது, படுத்தப்படக்கூடியது என்று அல்லாஹ் சொல்றான். அந்த 4 மாதங்கள் ஒரு மாதம் தான் இந்த துல்ஹஜ் மாதம். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் 3 மாதம். அதோடு தொடர்ந்து வருகிற இந்த 3 மாதங்களும் ரஜப் மாதமும் சங்கைப்படுத்தப்பட்ட, போர் தடை செய்யப்பட்ட மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட துல்ஹஜ் மாதத்தை தான் நாம் அடைந்திருக்கிறோம். வாழ்க்கை என்கிற முதலீட்டை வைத்து மறு உலகம் தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் மறு உலகத்தில் அதற்கான பயன் கிடைக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிற அற்புதமான சந்தர்ப்பம் ரமதான் மாதம். அந்த ரமதான் மாதம் கழிந்து விட்டது. அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக, சிறப்பான நாட்களாக துல்ஹஜ் மாதத்தினுடைய நாட்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். துல்ஹஜ் மாதம் குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிற போது, வல் ஃபஜ்ரி வலயாலின் அஸ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு கூறுகிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியமிடுகிறான் என்றால் அது பாக்கியமானது என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த 10 இரவுகள் என்பது துல்ஹஜ்ஜின் 10 இரவுகள். மிக கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் உலகத்தில் மிகச்சிறப்பான அமல்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாதம். ஹஜ் இந்த மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலையும் செய்ய முடியாது. குர்பானி இந்த மாதத்தில் குறிப்பிட்ட அந்த நாட்களை தவிர வேறு எப்போதும் செய்ய முடியாது. அதே போல தொழுகைக்கு பின்னால் தக்பீர் ஓதுதல் என்கிற அமல் இந்த மாதத்தில் தான் இருக்கிறது. அதே போல நோன்பு என்பதும் இந்த மாதத்திலே இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் தான் சொல்கிறார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஸ்ர். அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகிற அமல்களிலேயே மிக பிரியமான அமல் எதுவென்றால் இந்த 10 நாட்களில் செய்யப்படுகிற அமலை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான வேறு அமல்கள் எதுவும் இல்லை என்று நாயகம் சொல்கிறார் இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களில். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விடவும் சிறப்பானதா இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் என்று கேட்டபோது நாயகம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் சிறப்பானது என்றார்கள் நபி நாயகம் அவர்கள். இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜிஅ மின் தாலிக பிஷைஇன். என்றாலும் ஒரு மனிதன் போராட்டத்திற்கு செல்கிறான், அங்கே போய் அவன் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தான் என்றால் அந்த சிறப்பு வேறு. ஆனால் அது அல்லாமல் இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விட மிகச் சிறப்பானது என்பதாக நபி நாயகம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள். இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ரமதானை போல இந்த நாட்கள் அமல் செய்கிற விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ரமதானை எப்படி பாக்கியமாக கருதுகிறோமோ அதே போல இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களில் அமல் செய்கிற விஷயத்திலே நாம் மிக அதிக சிரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மக்கள் இதிலே மிக கவனக்குறைவாக இருக்கிறார். குர்பானி பிராணியை பார்த்து தேர்வு செய்வது சிறப்பான அமல் தான், சிறப்பான செயல்தான். ஆனால் அதையே ஒரு ஜாதி பயணமாக மக்கள் ஆக்கிவிட்டார். அமல்களிலே கவனத்தை செலுத்தாமல் குர்பானி பிராணியை சந்தையாக சென்று எங்கே மலிவு விலையிலே குர்பானி பிராணி கிடைக்கிறது என்று தேடுவதிலேயே அதை ஒரு வாடிக்கையாக ஆக்கிக் கொண்டார். குர்பானி பிராணி விஷயத்துல காசு கணக்கு பார்க்கக்கூடாது. குர்பானி பிராணி விஷயத்துல காசு கணக்கு பார்க்கக்கூடாது.
எவ்வளவானாலும் கொடுத்து நான் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறேன் என்றுதான் நினைக்கணும். ஆக அமல்களிலே கவனம் செலுத்தாமல் இது போன்ற விஷயங்களிலே கவனத்தை மக்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறார். முதலிலே நாம் இந்த நாட்களை அமல்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல இந்த மாதத்தின் இரவுகள் பாக்கியமானது. ஏனென்றால் அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லி இருக்கிறான் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. எனவே இந்த நாட்களில் ரமதானுடைய காலங்களில் எப்படி சஹரிலே நாம் விழித்திருந்து தஹஜ்ஜுத் போன்ற வணக்கத்தில் ஈடுபடுகிறோமோ அதே போல் இந்த இரவுகளையும் பாக்கியமாக கருதி கொள்ள வேண்டும். இரவு நேரத்திலே தஹஜ்ஜுத் தொழுகையை நாம் தொழுவதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும். இரண்டாவதாக குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை அதிகமாக இந்த நாட்களில் ஓத வேண்டும். அதிகமாக இந்த நாட்களில் அமல் செய்ய வேண்டும். அதே போல ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமல்களை விட மிக மகத்துவம் வாய்ந்த அமல்கள் வேறு எதுவும் இல்லை. 10 நாட்கள் செய்யப்படுகிற அமல்களை விட மிக மகத்துவம் வாய்ந்தது எதுவுமே இல்லை. அதனால் எனவே நீங்கள் இந்த நாட்களில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல்ஹஜ் மாதத்திலே நாம் 2 வகையான தக்பீர்கள் இருக்கிறது. ஒன்று தக்பீர முத்லக், பொதுப்படையான தக்பீர், அதாவது பிறை பார்த்தது முதல் துல்ஹஜ் பிறை 13 அஸ்ர் வரையிலே தக்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து. வீட்டுக்குள்ள போகும்போது, வெளியே போகும்போது, கடையில இருக்கிற போது, பள்ளிவாசல் இருக்கிற போது, குர்பானி பிராணிகளை பார்க்கிற போது இந்த தக்பீர் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை சொன்னோம் என்றால் எல்லாமே அடங்கி விடுகிறது. நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்கிற போது தக்பீர் வந்து விடுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற போது அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வந்து விடுகிறது. வலில்லாஹில் ஹம்து என்று சொல்கிற போது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்கிற அல்ஹம்துலில்லாஹ் அங்கே வந்து விடுகிறது. எனவே தக்பீரை நாம் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்கோம். இந்த விஷயத்தில் நாம் கவனக்குறைவா இருக்கிறோம். அந்த துல்ஹஜ் பிறை 9 பிறை 13 அஸ்ர் வரையிலையும் 23 வக்துகள் தக்பீர் சொல்லப்படுகிறது. இது தக்பீர முக்கையது, கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற தக்பீர், அந்த நாள்ல சொல்லணும் தொழுகைக்கு பின்னாடி. இது விஷயத்துல நாம கவனத்தை செலுத்துறோம். ஆனா இந்த துல்ஹஜ் பிறை 13 நாட்களும் நாம் அதிகமாக தக்பீரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதையும் நாம் கவனத்துல செலுத்தணும். அரஃபா நாள் துல்ஹஜ் பிறை 9 பிறை 13 அஸ்ர் வரையிலும் 23 வக்துகள் பரது தொழுகைக்கு பின்னால் ஒரு முறை சொல்வது கட்டாயம், 3 முறை சொல்வது விரும்பத்தக்க காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தனியாக தொழுதாலும் கூட்டாக தொழுதாலும் இந்த தக்பீரை சொல்லணும். எனவே நாம் 2 விதமான தக்பீர்களையும் சொல்லணும். அதிகமாக தக்பீரை சொல்லணும். இதை நம்ம அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனா இந்த 13 நாள் தக்பீர் என்பது நம்முடைய அமல்கள் இல்லாமல் இருக்கிறது. வீட்டுக்கு நுழையும் போது, வெளியே வரும்போது எல்லாம் நமது நாவு தக்பீரை அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து இந்த துல்ஹஜ் மாதம் சம்பந்தமாக, குர்பானி சம்பந்தமாக தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரலாறு என்பது நாம் தொடர்ந்து 8 மாத காலமாக ரமதானை தவிர்த்து 9 மாத காலமாயிருந்து ஆகிவிட்டது. 8 மாதமாக நாம் தொடர்ந்து வரலாற்றை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவ்வப்போது அந்தந்த முக்கியமான நாட்கள் வருகிறபோது அது சம்பந்தமாக நாம் பேச வேண்டியிருக்கு. எனவே குர்பானி சட்டங்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்கிற பாக்கியத்தை நம்மளுக்கு தந்தல்வானா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலைல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்